நேயர்களுக்கு வணக்கம். 10வது T20 உலகக்கோப்பை தொடரோட இறுதிப் போட்டி இன்னைக்கு நடக்க இருக்கு. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்துல இந்தியாவும் நியூசிலாந்தும் பலப்பரீட்சை நடத்த இருக்காங்க. இரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்க இருக்கு. நடப்பு சாம்பியன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தோட கௌரவத்தோட இறுதிப் போட்டியில இந்தியா களமிறங்குது. அது மட்டும் இல்லாம 3வது முறையா கோப்பையை வெல்றதுக்கும் இந்தியா முழு முனைப்புல இந்த இறுதிப் போட்டியை அணுகுது. அதே சமயம் மறுமுனையில முதல் முறையா T20 உலகக்கோப்பையை வெல்லுற முனைப்போட நியூசிலாந்தும் களமிறங்குறாங்க. இந்த இரு அணிகளும் நடப்பு தொடரில் சம பலத்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இரு அணிகளும் நடப்பு தொடரில் பல போட்டிகளை சிறப்பாக விளையாடி சில போட்டிகளில் சறுக்குனாலும் ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இரு அணிகளும் இறுதிப் போட்டியை அடைஞ்சிருக்காங்க. இந்த இரு அணிகளும் எப்படி இறுதிப் போட்டிக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஷாவில் பார்த்தோம்னா, லீக் சுற்றில் இந்திய அணி ஆடிய 4 போட்டிகளையும் ஜெயிச்சாங்க. சூப்பர் 8 சுற்றில் தென்னாப்பிரிக்காட்ட மட்டும் தோல்வி அடைஞ்சாங்க. அந்த போட்டி குறிப்பாக இதே அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகளை வீழ்த்தி இந்திய அணியானது அரையிறுதிக்கு முன்னேறிச்சு. அரையிறுதியில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய ஒரு டஃப்பை இங்கிலாந்து கொடுத்தாங்க. ஈவன் 253 ரன் அடிச்சு அந்த போட்டியில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு த்ரில் வெற்றியை தான் இந்தியா பெற்றுச்சு. ரொம்ப போராடுச்சு இங்கிலாந்து கடைசி வரைக்கும். இருந்தாலும் இந்திய வீரர்கள் சிறப்பாக கண்டிஷனை பயன்படுத்தி அரையிறுதியில் ஜெயிச்சு இறுதிப் போட்டிக்கு முன்னேறினாங்க. மறுமுனையில் நியூசிலாந்து அணி பார்த்தோம்னா லீக் சுற்றில் ஆப்கானிஸ்தான், கனடா, ஐக்கிய அரபு அமீரகத்தை ஈஸியாக ஜெயிச்சாங்க. அதே சமயம் தென்னாப்பிரிக்காட்ட லீக் சுற்றில் தோல்வி அடைஞ்சாங்க. சூப்பர் 8 சுற்றில் இலங்கைட்ட ஈஸியாக ஜெயிச்சாலும் இங்கிலாந்துட்ட அந்த அணி தோல்வி அடைஞ்சு. இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு எதிரான நியூசிலாந்து போட்டி மழையால் கைவிடப்பட்டுச்சு. இப்படி ஒரு ஏற்ற இறக்கமாக ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாக தான் நியூசிலாந்துக்கு தொடர் அமைஞ்சிச்சு. ஆனால் அதே சமயம் அரையிறுதியில் நியூசிலாந்து கம்ப்ளீட் டாமினன்ஸ் பண்ணாங்க. தென்னாப்பிரிக்காவை துவம்சம் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக அந்த அணியோட தொடக்க வீரரான ஃபின் ஆலன் 33 பந்துகளிலேயே சதம் விளாசி அந்த அணியை இறுதிப் போட்டிக்கு கொண்டு போய் நிறுத்தினாரு அப்படின்னு சொல்லலாம். இரு அணிகளோட பலம் மற்றும் பலவீனங்களை பார்க்கலாம். குறிப்பாக முதல்ல இந்தியாவோட மொத்த பலம், மொத்த நம்பிக்கை அப்படின்னு சொல்றதுனா வேகப்பந்து வீச்சாளர்னா ஜஸ்பிரித் பும்ரா தான். இந்த தொடர் முழுக்க அவர் மிகச்சிறப்பாக பந்து வீசி எக்கனாமிக்கலாக கலக்கிட்டு வராரு. ஒவ்வொரு போட்டியிலையும் எதிரணி பேட்டர்களுக்கு சிம்ம சொப்பனமாக பும்ரா இந்த தொடர்லையும் இருந்துட்டு வராரு. குறிப்பாக இந்த இதில் பார்த்தோம்னா பும்ரா 24 ஓவர்கள் வீசியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 150 பந்து வீசி வெறும் 159 ரன்கள் கொடுத்து 10 விக்கெட்டுகளையும் பும்ரா வீழ்த்திருக்காரு. அவரோட எக்கனாமி ரொம்ப அற்புதமாக இருக்குது. 6.62 அப்படிங்கிற மிக குறைந்த எக்கனாமியில் ஒரு T20ல இவ்வளவு குறைவான ஒரு எக்கனாமியை கொடுத்து மொத்த எதிரணிக்கும் ரொம்ப அச்சுறுத்தலாக பும்ரா இருந்துட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் முக்கியமான 18வது ஓவர் பும்ரா வீசினார். அந்த ஓவரில் வெறும் 6 ரன்களை மட்டுமே வழங்கி இந்தியா திரும்பி போட்டிக்கு கொண்டு வந்தார். ஸோ இந்தியாவோட மிகப்பெரிய அசட், மிகப்பெரிய பலம் இந்த தொடரில் பும்ரா தான். அவர் இறுதிப் போட்டிலையும் அதே மாதிரி ஆதிக்கம் செலுத்துவார் அப்படின்னு தான் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்திய அணியோட முழு பலமாக பும்ராவை சொல்கிற அதே சமயத்தில் இந்திய அணிக்கு பலவீனங்கள் இல்லையா அப்படின்னு கேட்டால், இந்திய அணிக்கு இந்த தொடரில் சில பின்னடைவுகளும் இருந்துகிட்டே வருது. அது யார் இந்த தொடரில் இந்தியாவுக்கு மிகச்சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த 2 பேர் இந்திய அணிக்கு இந்த தொடரில் பின்னடைவு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்பர் 1 ODI பேட்டரான அபிஷேக் சர்மாவும் நம்பர் 1 பவுலரான வருண் சக்கரவர்த்தியும் சமீப போட்டிகளில் தொடர்ந்து ஒரு சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அபிஷேக் சர்மாவுக்கு இந்த சீரியஸ் அவர் எதிர்பார்த்த அளவில் இல்லை. மிகப்பெரிய இன்னிங்ஸ்லாம் இந்த தொடருக்கு முன்னாடி ஆடி இருக்காரு. சதம் விளாசி இருக்காரு. அதாவது ஒரு அட்டகாசமான ஓப்பனர், எதிரணிகளை துவம்சம் பண்ணுவார் அப்படின்லாம் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போட தான் இந்த சீரியஸில் அபிஷேக் சர்மா களமிறங்கினார். ஆனால் அவருக்கு இந்த சீரியஸ் எதிர்பார்த்த அளவில் இல்லை. ஏன்னு பார்த்தோம்னா 7 போட்டிகள் விளையாடி வெறும் 89 ரன்கள் தான் அபிஷேக் சர்மா இந்த சீரியஸில் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட சராசரி மிகவும் குறைவாக இருக்குது. 12.71. அதாவது 7 போட்டி விளையாடி ஒரு 100 ரன்களை கூட அபிஷேக் சர்மா தாண்டலை. ஒரு போட்டியில் மட்டும் அரை சதம் அடித்தார். மற்ற அனைத்து போட்டிகளையும் அவர் பிரகாசிக்கலை. குறிப்பாக தொடர்ச்சியாக முதல் 3 போட்டிகளில் அவர் டக் அவுட்டில் ஆட்டம் இழந்தார். இது இந்திய அணிக்கு ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. என்றாலும் அபிஷேக் சர்மாவுக்கு மாற்றா அந்த மறுமுனையில் இருக்க சஞ்சு சாம்சன் மற்றும் இஷான் கிஷன் இவங்க இந்திய அணிக்கு கம்பெனி கொடுத்து இந்திய அணியோட ஸ்கோரை அதிகரிக்கிறதுக்கு இவங்க ஓப்பனிங்கில் மிகச்சிறப்பாக செயல்படுறதில் அபிஷேக் சர்மாவோட எஃபெக்ட் இல்லாமல் இந்திய அணி அதிக ரன்களை இந்த தொடரில் கூச்சிட்டு வருது. ஒருவேளை அபிஷேக் சர்மா இதே மாதிரி தான் ஃபைனல் ஆடுவாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நம்ம பெரும்பாலும் இல்லைன்னு தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா ஆனால் பிக் மேட்ச் எந்த ஒரு பிளேயர் எந்த விதமாக ஆடலாம். அது மட்டும் இல்லாமல் அபிஷேக் சர்மா மேலே இந்திய அணி ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஃபைனலில் அவர் நீக்குவாங்களா அப்படின்னு கேட்டால் கூடுமான அளவு டீம் காம்பினேஷன் அணி மாற்றாது. ஸோ முடிஞ்ச அளவு 90% அபிஷேக் சர்மா அணியில் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மிக மிக அரிதான சூழலை அபிஷேக் சர்மாவை நீக்கிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டருக்கு இந்தியா ட்ரை பண்ணலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இன்னொரு சான்ஸ் அபிஷேக் சர்மாவுக்கு இந்திய அணி நிச்சயமாக கொடுக்கும். ஒருவேளை இத்தனை மேட்ச் ஆடாத அபிஷேக் சர்மா
இந்த இறுதிப் போட்டியில் அவர் வந்து கலக்கலாம். ஏன்னா குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா 2024 T20 உலகக்கோப்பை தொடரில் லீக் சுற்று என்ற முதல் கட்ட சுற்றுகளில் வந்து விராட் கோலி வந்து பெருசாக பிரகாசிக்கல. ஆனால் இறுதிப் போட்டியில் அவரோட இன்னிங்ஸ் வந்து பேசுபொருளாக இருந்துச்சு. அவரோட இன்னிங்ஸ் தான் வந்து விக்டரியை டிசைட் பண்ணுச்சு. ஸோ அப்படி ஒரு இன்னிங்ஸை வந்து நியூசிலாந்துக்கு எதிராக அபிஷேக் சர்மா ஆடலாம். அதனால ஒரு பிக் மேட்சுக்கு வந்து அபிஷேக் சர்மா ட்ராப் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. கூடுமான அளவுக்கு அபிஷேக் சர்மாவோட போய் சேம் டீம் காம்பினேஷனோட தான் விளையாட இந்திய அணி வந்து ட்ரை பண்ணும். மற்றொரு பின்னடைவாக இந்திய அணிக்கு பார்க்கப்படுறது மிஸ்ட்ரி ஸ்பின்னரான வருண் சக்கரவர்த்தியோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். ரீசெண்டாக அவர் வந்து ஆப்வியஸ்லி ஃபார்ம் அவுட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து வருணை வந்து எதிரணி வீரர்கள் டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது எப்படி பார்க்குறாங்கன்னா, நீங்கள் வருண் அடித்தா உங்களுக்கு ரன் வரும், நீங்கள் வருண் அடிங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரன் வரும். அந்த மாதிரி தான் வருண் டீல் பண்ணுறாங்க. நடப்பு தொடரில் வந்து 13 விக்கெட்டுகளை வருண் வீழ்த்தி இருந்தாலும் கடைசி 4 போட்டிகளில் வந்து வருண் வந்து சொதப்ப தான் செஞ்சுருக்காரு. பெரிதளவுக்கு அவரோட லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து வருண் கிட்டேருந்து வரலை. தொடர்ந்து அழுத்தத்துக்குள்ளானாரு. அவரோட லென்த் அண்ட் பவுலிங் பிச் பண்ணுற ஏரியா இது ரெண்டும் வந்து மிகப்பெரிய விமர்சனங்கள் வந்து சந்திச்சுட்டு வருது. ஒரே மாதிரி வீசுறாரு, எந்தவித இம்பேக்டும் போட்டியில் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் வந்து வருண் மேலே வைக்கப்பட்டுட்டு வருது. குறிப்பாக இங்கிலாந்துக்கு எதிரான அரையிறுதி ஆட்டத்தில் வருண் ஓவரை வந்து ஆரம்பத்தில் இருந்து இங்கிலாந்து பேட்டர்கள் வந்து டார்கெட் பண்ணாங்க. குறிப்பாக வந்து ஜேக்கப் பெத்தல் அவரோட முதல் 3 பந்துகளே வந்து சிக்ஸருக்கு அனுப்பி மிரள வச்சார் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த போட்டியில் வருண் வந்து ஒரு விக்கெட்டை வீழ்த்தினாலும் 64 ரன்களை வாரி கொடுத்தாரு. இது வந்து T20 மாதிரி ஒரு க்ரூஷியல் கேமில் வந்து இந்திய அணிக்கு வந்து ஒரு செட்பேக்காக பார்க்கப்படுது. இதே மாதிரி வந்து வருண் விளையாடுவாரா? ஏன்னா வருணுக்கு வந்து தொடர்ந்து அழுத்தங்கள் உருவாகிட்டே இருக்கு. இறுதிப் போட்டியில் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. இன்கேஸ் இறுதிப் போட்டியில் வருணை ட்ராப் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதற்கும் வாய்ப்பு இருக்குது. வருணுக்கு பதிலாக வந்து குல்தீப் யாதவ் வந்து இந்திய அணி நிர்வாகம் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா வருணோட ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கடைசி 4 போட்டிகளில் பார்த்தோம்னா ஒரு 4 விக்கெட்டுகள் மட்டும் தான் வீழ்த்தியிருக்காரு. பெரிய அளவுக்கு அவர் வந்து இம்பாக்டும் கொடுக்கல. இங்கிலாந்துக்கு எதிராக 64 ரன்கள் வாரி கொடுத்துருக்காரு. அதற்கு முன்னாடி 40 ரன்கள், 35 ரன்கள், 47 ரன்கள்னு தொடர்ச்சியாக வந்து வருண் வந்து ரன்களை அதிகமாக கொடுத்துட்டு வராரு. அதாவது இறுதிக்கட்ட ஸ்டேஜில் 13 விக்கெட்டுகள் இந்த தொடரில் வீழ்த்தி இருந்தாலும் இறுதி கட்டத்தில் வந்து வருண் வந்து சொல்லப்பே செஞ்சுருக்காரு. அது வந்து இறுதிப் போட்டியில் எப்படி அவர் இது அணுகுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. வருண் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் பிளேயர். அவருக்கு என்ன செய்யணுங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவர் வந்து தொடர்ந்து ப்ரெஷருக்குள்ளாகிட்டு வராரு. இதை ரெக்டிஃபை பண்ணால் வருண் வந்து இறுதிப் போட்டியில் கலக்குவார் அப்படின்னு மோர்னே மார்க்கல் வந்து பேக் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அக்சர் பட்டேலும் வந்து வருணை வந்து பேக் பண்ணி தான் பேசியிருக்காரு. வருண் தான் எங்கள் டீமோட எக்ஸ் ஃபேக்டர், நாங்கள் இறுதிப் போட்டியில் வருணோட இதை வந்து இன்னும் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அக்சர் பட்டேலும் பேசியிருக்காரு. ஸோ இதனால வருண் வந்து 90% வந்து டீமுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து வின்னிங் காம்பினேஷனை யாருமே மாற்ற மாட்டாங்க. ஒருவேளை தவிர்க்க முடியாத பட்சத்தில் வருணுக்கு மாற்றாக வந்து குல்தீப் யாதவை இந்திய அணி ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா இந்திய அணியோட அதிரடி பேட்டிங் தான் இந்தியாவுக்கு வந்து இந்த தொடரில் வந்து மிகப்பெரிய பலமாக இருந்துட்டு வருது. இஷான் கிஷான், சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே இப்படி ஒரு அட்டகாசமான பேட்டிங் லைனப்போ வந்து இந்தியா வந்து இந்த சீரீஸில் வந்து தொடர்ச்சியாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக வந்து இஷான் கிஷான் வந்து இந்த சீரீஸில் வந்து 2 அரை சதங்களோட 263 ரன்கள் அடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசி போட்டிகளை கலக்கிட்டு வர சஞ்சு சாம்சன் வந்து 2 அரை சதங்களோட 232 ரன்கள் அடிச்சிருக்காரு. இவங்களுக்கு பக்கபலமாக ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, சிவம் துபே ஒவ்வொரு போட்டியிலையும் வந்து ஒவ்வொரு பொசிஷனில் இறங்கி வந்து சிறப்பான ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் கொடுத்துட்டு வராங்க. அதே சமயம் கேப்டன் சூரியகுமார் யாதவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்தோம்னா அவரும் வந்து இந்த சீரீஸ் வந்து சிறப்பாக தான் விளையாண்டுருக்காரு. 242 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஆனால் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் தான் இங்கே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. ஒரு 137 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடிருக்காரு. சில போட்டிகளில் வந்து கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்து தடுமாறவும் செஞ்சார். அவர் வந்து அபவ் த பேர் ஆடலை, அபவ் த ஸ்ட்ரைக் ரேட் ஆடலை, அதாவது அவரோட கேப்பபிலிட்டிக்கு வந்து இந்த ஸ்ட்ரைக் ரேட் வந்து கம்மிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது. இறுதிப் போட்டியில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து தன்னோட பழைய ஸ்கையாக பார்த்த அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் முன்னெடுக்க ட்ரை பண்ணலாம். இவங்களை தாண்டி பேட்டிங் எண்டில் வந்து அக்சர் பட்டேலும் இருக்காரு. அவருக்கு பெரிய அளவு வாய்ப்பு இந்த சீரீஸ் வந்து கிடைக்கல. ஏன்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸையும் வந்து மேக்ஸிமம் கேம்ஸ் வந்து முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அக்சர் பட்டேல் வரைக்கும் நமக்கு பேட்டிங் இருக்கிறதுல இந்திய அணிக்கு வந்து கம்ப்ளீட் டாமினேஷன் வந்து பேட்டிங் தான். இதை தாண்டி அக்சர் பட்டேல் அண்ட் ஹர்ஷீப் சிங் 2 பேரும் பவுலிங்கில் வந்து எப்படி நியூசிலாந்துக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. இவங்க எல்லாரும் வந்து சிறப்பாக பண்ணிட்டா வந்து இந்தியா வந்து 3வது முறையாக கப்பை வந்து தாராளமாக அடிச்சிரும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததான் நியூசிலாந்து அணியோட பலம். நியூசிலாந்து அணிக்கு வந்து அந்த அணியோட டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனர்ஸ் தான் வந்து மிகப்பெரிய பலமாக இருக்காங்க. ஃபின் ஆலன் மற்றும் டிம் சைஃபோர்ட் 2 பேரும் வந்து பவுண்டரி மலை பொழிஞ்சிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். எதிரணி பவுலர்கள் வந்து சதைச்சி சின்னாபின்னமாக்கிட்டு வராங்க. சீர் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி தான் முழு ஆதிக்கம் வந்து இந்த தொடர் முழுக்க வந்து ஃபின் ஆலனும் டிம் சைஃபோர்ட்டும் செலுத்திட்டு வராங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா ரச்சின் ரவீந்திரா, கிளென் பிலிப்ஸ், டேரல் மிச்சல், மார்க் சாப்மன், சான்னர், ஈவன் ஜிம்மி நேசம் வரைக்கும் வந்து அவங்களோட பேட்டிங் டெப்த் வந்து போயிட்டு இருக்கு. இந்த தொடரில் பார்த்தோம்னா நியூசிலாந்து தொடக்க வீரர்களான டிம் சைஃபோர்ட்டும் ஃபின் ஆலனும் தான் அவங்களுக்கு வந்து நிறைய கேம் வந்து வெற்றி தேடி தந்திருக்காங்க. டிம் சைஃபோர்ட்
அண்ட் ஃபின் ஆலன் ஜோடி வந்து டிஸ்ட்ரக்டிவாக இருக்குது. தொடர் முழுக்க வந்து எதிரணி பவுலர்கள் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. ஆலன் வந்து பார்த்தோம்னா இந்த தொடரில் வந்து 289 ரன்கள் அடிச்சிருக்காரு. செஃபர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 274 ரன்கள் அடிச்சிருக்காரு. 2 பேரோட ஸ்ட்ரைக் ரேட்டுமே வந்து அபவ் 150 இருக்குது. ஈவன் ஆலனோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து நியரிங் 200 இருக்குது. இது T20 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக பார்க்கப்படுது. இதை தாண்டி பார்த்தோம்னா நியூசிலாந்து அணியோட பவுலிங் மேட் ஹென்றி மற்றும் லாக்கி ஃபெர்குசன் 2 பவுலர்களாக வந்து அவங்களோட பிரதான பவுலர்களாக இருக்காங்க. 2 பவுலர்களுமே வந்து எதிரணி பேட்டர்கள் வந்து ஆன் எனி டே வந்து நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர்களாக தான் பார்க்கப்படுறாங்க. கேப்டன் மிச்சல் சாண்டனரும் வந்து இந்த சீரீஸில் வந்து சிறப்பாக பவுலிங் போட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைசிங்காக ரச்சின் ரவீந்திரா இந்த சீரீஸில் வந்து ஒரு பவுலராக வந்து எமர்ஜ் ஆயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். 11 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருக்காரு. இதை தாண்டி இந்திய அணி டாப் ஆர்டரில் பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் பேட்டர் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் 2 கலந்து தான் இருக்குது. இருந்தாலும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் வந்து அதிகம். ஏன்னா இஷான் கிஷான் இருக்காரு, அடுத்து சிவம் துபே, அடுத்து திலக் வர்மா, இப்படி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் கலந்து இருக்கிறப்ப வந்து நியூசிலாந்து ஆஃப் ஸ்பின்னரான கோல் மெக்கன்சி இவர் வந்து இந்திய பேட்டர்களை வந்து நெருக்கடி கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்கப்படுது. இடது கை பேட்டர்களுக்கு வந்து அந்த வலது கை ஆஃப் ஸ்பின்னர் வந்து எந்த அளவுக்கு இது பண்ணுவார், தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து முன்வைக்கப்படுது. T20 உலகக்கோப்பை தொடரில் வந்து இரு அணிகளும் வந்து 3 முறை நேருக்கு நேர் மோதியிருக்காங்க. இதில் 3 முறையுமே வந்து நியூசிலாந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. ஒரு முறை கூட இந்தியா ஜெயிக்கல அன்ஃபார்ச்சுனேட்லி. இதே மாதிரி ஐசிசி ஃபைனல்ஸில் இரு அணிகளும் வந்து 3 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கு. இதுலேயும் வந்து நியூசிலாந்து தான் அட்வான்டேஜ். கடந்த 2000ஆம் ஆண்டு நடந்த ஐசிசி நாக் அவுட் தொடரில் இந்தியாவை வீழ்த்தி வந்து ஐசிசி பட்டத்தை தங்களோட முதல் ஒயிட் பால் ஐசிசி டோர்னமெண்ட்டை வந்து நியூசிலாந்து ஜெயிச்சு, அதே மாதிரி கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்தியாவை வீழ்த்தி இன்னொரு ஐசிசி பட்டத்தையும் நியூசிலாந்து ஜெயிச்சிச்சு. இது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து வீழ்த்தி தான் நம்மளும் வந்து சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயித்தோம். ஸோ இதுலையும் பார்த்தோம்னா 2-1 அப்படிங்கிற பட்சத்தில் நியூசிலாந்து தான் வந்து லீடிங்கில் இருக்குது. அடுத்ததாக போட்டி நடைபெறக்கூடிய அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடப்பு தொடரில் வந்து 6 போட்டிகள் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்த 6 போட்டிகளில் வந்து 3 முறை முதலில் பேட்டிங் செய்த அணிகள் தான் ஜெயிச்சிருக்கு, 2 முறை சேசிங் செய்த அணிகள் ஜெயிச்சிருக்கு. ஒரு போட்டி பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் போட்டி வந்து 2 சூப்பர் ஓவர் பை வந்து ஒரு போராடி வந்து அந்த போட்டியில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சாங்க. இதுதான் வந்து அகமதாபாத் மைதானத்தோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்குது. இதை தாண்டி பிச் எப்படி இருக்கும், பிச் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக் சாயில் அண்ட் ரெட் சாயில் ரெண்டுத்தையும் கலந்த பிச்சு தான் வந்து இறுதிப் போட்டிக்கு வந்து போட்டிருக்கிறதா தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதாவது மும்பை வான்கடே மைதானத்தில் பயன்படுத்தின அதே பிச், அதே சிமிலரான பிச் தான் வந்து இறுதிப் போட்டியில் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடச்சிருக்கு. அதாவது இறுதிப் போட்டி அப்போ பார்த்தோம்னா நிச்சயமாக வந்து ஒரு ஃப்ளாட் ட்ராக்ல அதிக ரன் குவிக்கிற ஒரு போட்டியாக தான் இருக்கும். ஆக்சுவலாகவே பார்த்தோம்னா அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் பேர் ஸ்கோரே வந்து 200 தான் இருக்கும். ஸோ பிச்சும் வந்து ஃப்ளாட்டாக போட்டிருக்காங்க. அதனால வந்து நிச்சயமாக வந்து பேட்டர்களுக்கு சாதகமான ஒரு பிச்சாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு டர்ன் இருக்காது. அதே சமயம் வந்து வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு கொஞ்சம் அசிஸ்ட் பண்ணும், பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ பேர் ஸ்கோர் பார்த்தோம்னா நரேந்திர மோடி மைதானத்தில் 200 அப்படின்னு கணக்குகள் வந்து தெரிவிக்கப்படுது. ஸோ எனிதிங் அபவுட் 200 ஒரு 220 230 ரன் அடிச்சு முதல்ல பேட்டிங் பண்ணுற டீம் வந்து ஒரு 220 230 ரன் அடிச்சாங்கன்னா அது வந்து நிச்சயமாக வந்து ஒரு டிஃபெண்டபிள் அண்ட் வின்னிங் ஸ்கோராகவும் இருக்கலாம். இருந்தாலும் ஃபைனல் அழுத்தம் இருக்குது. ஒருவேளை 200 ரன்னுக்குள்ளே முடிஞ்சாங்கன்னா அது வந்து சேசிங் பண்ணுற டீமுக்கு வந்து ஒரு எளிதாகவே பார்க்கப்படுது. குறிப்பாக இந்திய ரசிகர்களுக்கு வந்து அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தை அவ்வளவு எளிதாக மறந்துட முடியாது. உடனே ஸ்பார்க் ஆகிறது நவம்பர் 19 தான். கடந்த 2023ஆம் ஆண்டு இதே மைதானத்தில் நடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் வந்து ஆஸ்திரேலியாட்ட இந்தியா தோல்வி அடைஞ்சிச்சு. அந்த தோல்வி வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஆறாத வடுவை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த தோல்வியை வந்து மறக்கடிக்கிற வகையில் இந்த போட்டியில் இதே மைதானத்தில் இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் இருக்காங்க. அதே சமயம் வந்து அந்த பழைய ஹாரர் பழைய நைட்மேர் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படின்னே சொல்லலாம். திரும்பியும் வந்து இதே மைதானத்தில் விளையாடுறாங்களா அப்படிங்கன்னு ஒரு சில பட்ட ரசிகர்கள் வந்து கருத்தை வந்து தெரிவிச்சுட்டு வராங்க. அந்த தோல்வியை மறக்கடிக்கிற விதமாக, அந்த தோல்விக்கு வந்து களிம்பு தடவுற விதமாக இந்த இறுதிப் போட்டியில் வந்து நியூசிலாந்தை வந்து இந்தியா வந்து ஜெயிக்குமா, இல்லை வந்து நியூசிலாந்து வந்து இந்த தொடர் முழுக்க வந்து சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க, அதாவது வந்து ஒரு டார்க் ஹார்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அவங்க வந்து இந்த போட்டியில் வந்து ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற பல கேள்விகளுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து விடை கிடைத்துவிடும். குறிப்பாக பார்த்தோம்னா எந்த அணி வந்து இறுதிப் போட்டியில் வந்து அழுத்தத்தை சிறப்பாக கையாண்டு அந்த ப்ரெஷரை டேக்கிள் பண்ணுதோ அந்த அணி கையில் தான் வந்து T20 உலகக்கோப்பை தவழும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல்
பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.